நூடுல்ஸை வீட்டிலையே நம்ம ஹோட்டல் ஸ்டைல்லையும் அதே சமயத்தில் ஹெல்த்தியாகவும் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான கேபேஜு, கேரட், பீன்ஸு கட் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 பல் பூண்டு தட்டி வச்சுக்கோங்க. எப்பயும் நம்ம வேக வைக்கிற மாதிரி கொஞ்சமாக உப்பு போட்டு அதில் இந்த நூடுல்ஸை வேக வச்சுக்கோங்க. நல்லா தண்ணி கொதித்த உடனே இந்த நூடுல்ஸை போட்டு 2 to 3 மினிட்ஸ் வேக வச்சுருங்க. வெந்ததுக்கப்புறம் அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் சாதாரண தண்ணியில் திரும்பவும் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் மட்டும் அதில் விட்டு கலந்து வச்சுக்கோங்க. அப்போ அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கிட்டு அதில் இந்த தட்டி வச்சுருக்கிற பூண்டை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வாசனைக்காக. அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் இதில் போட்டுக்குவோம். போட்டு இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். உப்பை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டு நல்லா கொஞ்சம் நேரம் மூடி வச்சிங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த இருக்கிற தண்ணியிலையே அது வெந்துடும். ஒரு வேளை வேகலைன்னா ஒரு கைப்பிடி அளவு தண்ணி அதில் தெளித்து விட்டு மூடி வச்சிங்கன்னா அது வெந்துடும். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் ஒரு ஆயில் கொஞ்சம் தேவையான அளவு ஊற்றி 2 முட்டையை இதில் நான் உடச்சி ஊற்றிருக்கிறேன். ஒரு நூடுல்ஸுக்கு இவ்வளோ நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் சத்தானதாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நிறையா வெஜிடபிள்ஸு 2 முட்டை போட்டு இதில் அந்த முட்டை ஸ்மெல் எடுக்கிறதுக்கு கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. ரொம்ப கிண்டாமல் அதை அப்படியே இறக்கி வச்சிடலாம். இந்த மாதிரி இருக்கும். இதை வச்சுட்டு இந்த வேக வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸில் கொஞ்சமாக கரம் மசாலா தூள் தூவிக்கோங்க. இந்த நூடுல்ஸ் பாக்கெட்டில் இருக்கக்கூடிய இந்த மசாலாவையும் அதில் போட்டுக்கோங்க. அந்த வாசனைக்காக தான் நிறைய பேர் அதை விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் அதை நீங்கள் போட்டுக்கோங்க. கூடவே ஆடட் ஃப்ளேவருக்கு தான் நம்ம வந்து கரம் மசாலா தூள், கொஞ்சம் மிளகுத்தூள் அதெல்லாம் போட்டிருக்கோம். இப்போ இந்த முட்டையை நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுக்கோங்க சின்ன சின்னதாக அந்த கரண்டியை வச்சு. இப்போ நீங்கள் தனியாக கிண்டி இப்படி சேர்க்கும்போது அது பீஸாக உங்களுக்கு உள்ளே கிடக்கும். இதில் வேக வச்ச நூடுல்ஸையும் போட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்றுபட கலந்து விடணும். இப்போ இதில் நிறைய வெஜிடபிள்ஸும் இருக்குது, எக்கும் இருக்குது. இந்த நூடுல்ஸு ஒரு பேக்கெட்டுக்கு நீங்கள் இவ்வளோ பண்ணினீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒரு ஹெல்த்தியான ஒரு சாப்பாடை கொடுத்த மாதிரி இருக்கும். நூடுல்ஸ் எல்லாம் சத்து இல்லைன்னா கூட மற்ற காய்கறிகள் முட்டையில் இருக்க சத்து சேரும். ஒரு பேக்கெட்டுக்கு இந்த மாதிரி 2 பாத்திரத்தில் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். 2 குழந்தைங்களுக்கு நீங்கள் தாராளமாக இதை கொடுக்கலாம்.